Good afternoon students. Today we are going to see one new lesson, okay, one new unit. Unit 2, lesson 2, current electricity. What is mean by current electricity? The study of flow of electric charges. The study of flow of electric charges. Electric charges or motion of charges. Motion is nothing but movement. Motion of charges is called current electricity. So what is mean by current? What is mean by current? The flow of electrons is called current. The flow of electrons is called current. Okay. So miss electrons na flow aguma miss, of course electrons na flow agum, electrons na move agum. You know very well about atom. Atom is an electrically neutral character nammuluke theriyum. For example, atom oda center part நம்ம nucleus எடுத்துக்குவோம். So nucleus it has positive charge as well as neutrons. So nuclear oda inner part la இருக்கும். இங்க நம்மளோட ஷெல்லில் நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல நம்மளோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். Okay, 2 valence electrons. So this valence electrons இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான ரெஸ்பான்சிபிள். ஓகே, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும், நம்ம இதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இட் டென்ஸ் டு மூவ். ஸோ இது கண்டக்டரில் மூவ் ஆகிறச்ச நம்ம இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வி நோ வெரி வெல் அபவுட் வேலன்ஸ் எலக்ட்ரான். இன்னொரு கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் ஈஸியாக படிச்சிருப்பீங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் ஒன் ஆட்டம் கண்டெய்ன்ஸ் ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அது கண்டிப்பாக வந்து கரண்ட் என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், ரிவர்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். அதனோட ப்ரெஷரை மேக்ஸிமைஸ் பண்ணி ஸோ லோ வேக்கமில் நம்ம என்ன பண்ணுறோம் அதனா நம்ம லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைட்ஸ் எல்லாம் எரியுதில்ல கலராக ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், வயலட் கலர், பிங்க் கலர்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம இனர்ட் கேஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல் இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கண்டக்டருக்குள்ளே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகாதா மிஸ்? டெஃபினெட்லி அது மூவ் ஆகாது. ஒரு ஆட்டமுக்குள்ளேயே தான் அது இருக்கும். ஓகே, யூ நோ வெரி வெல் அபவுட் ஆட்டம். ஆட்டம் இஸ் அன் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் கேரக்டர். ஓகே, ஸோ ஒரு ஆட்டம் இன்சைடு தான் ஆட்டம். ஒரு புரோட்டான் நம்மளால் வெளியே எடுக்க முடியாது, பிகாஸ் அது நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது, இன்சைடில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நாக் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் எலக்ட்ரான் நாக் அவுட் ஆயிடுச்சுன்னா வாட் ஆர் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த ஆட்டம் பிகேம் அன் கேட்டயான் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, கேட்டயான் ஆன் ஆனயான். சப்போஸ் நம்ம இதில் ஒரு எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணுறோம், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோன்னா இட் வில் பிகம் அன் ஆனயான். ஆனயான் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபிசிக்ஸில் நம்ம ஆனோடு மீன்ஸ் பாசிட்டிவ், கேத்தோடு மீன்ஸ் நெகட்டிவ். பிகாஸ் இட் இஸ் அன் ராட், there is no ions. பட் ஆனயான், அந்த அயான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே திஸ் இஸ் நெகட்டிவ். கேட்டயான், அந்த அயான்ற வார்த்தை வந்தாவே திஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஏன் மிஸ் இதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஃபோர் டு கோயிங் டு சி எலக்ட்ரிக் கரண்ட்டு யூ மஸ்ட் நோ அபவுட் த potential difference. So we will discuss already in our first unit potential difference, electric potential. Okay, the difference between the 2 points positive and negative. இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேட்ரி. இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது? அலெக்சாண்ட்ரோ வோல்டா தான் இது வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அதை வீன்ற சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோம். வோல்டா கண்டுபிடிச்சதால நம்ம வீன்ற சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறத. ஸோ ஏன் மிஸ் இதுக்கு பாசிட்டிவ் லைன் கொஞ்சம் மேக்ஸிமைஸாக இருக்குது, இதுக்கு மினிமமாக இருக்குது? பிகாஸ் இட் ஹாஸ் ஹையர் பொட்டன்ஷியல். பாசிட்டிவ் அதில் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் இட் ஹாஸ் லோயர் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே எதுலேருந்து எதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். லோயர் 1 இப்படி தான் வரும் நம்மளோட டைரக்ஷன், நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்.
the difference between 2 points இதில் மேக்ஸிமமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ சார் there is some difference. ஸோ அதனால தான் நம்ம அதை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளோட கிளாஸ் நம்ம 11லேயே நம்ம படிச்சிருக்கோம். எப்போவுமே ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தான் வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். நாட் ஒன்லி சார்ஜஸ் பட் ஆல்சோ ஈவன் வாட்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர்லேருந்து தான் லோயருக்கு வந்து ஃப்ளோ ஆகும், லோயர்லேருந்து ஹையர் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஆல்ரெடி நம்ம சொல்கிறது த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் கால் கரண்ட். ஹூ இன்வென்டட் கரண்ட்? ஆண்ட்ரி மேரி ஆம்பியர். ஸோ அவங்களோட சிம்பிளால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கரண்ட்? கரண்ட் which is equal to charge divided by time. ஸோ டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம டெஃபினட்டாக கொடுக்க மாட்டோம். ஸோ there is some difference. So dq by dt. The difference may be write as del q by del t is nothing but change. Okay, change in current. Suppose we want 1 ampere current which is equal to, we give 1 coulomb for 1 second. This is the defined ampere or defined ampere. That's one 2 mark in your textbook, page number 84. Current is a scalar quantity. Why it is called scalar quantity? Current is a scalar quantity. What is the formula for current? Charge divided by time. Is there denote any direction? No, because a vector quantity denotes direction. A scalar quantity means it has only magnitude. 10 ampere current, 20 ampere current, 30 ampere current. Okay, that's all. This is a scalar quantity. And next, conventional current. Conventional. What does it mean by conventional current? Conventional. Conventional current. In olden days we use conventional current. Okay. Conventional current is nothing but the direction of current. The direction of current. மிஸ் இப்போ தான் சொன்னீங்க current it has no direction, only scalar quantity அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னீங்க. அப்போ எப்படி மிஸ் இப்போ direction of currentனா convention of currentனால ஒன்றுன்னு சொல்கிறீங்க? பிகாஸ் டைரக்ஷன்றது அதனோட டைரக்ஷன் இல்லை, நம்ம கன்சிடர் பண்ணுற டைரக்ஷன். ஓகே, நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் அந்த டைரக்ஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கனெக்டர் எடுத்துக்கிறேன். இட் ஹாஸ் some electrons, free electrons. So positive charge நம்ம கன்சிடர் பண்ண வேணாமே, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சோம்பேறி நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரான்ஸ். ஸோ கனெக்டருக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. திஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒரு பேட்டரி நம்ம செட்டப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹையர் நம்மளோட பிரின்சிபல் பிரகாரம் எப்படி ஃப்ளோ ஆகும் சார்ஜஸ்? ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ இங்கேருந்து ஹை எது விச் இஸ் ஹை? பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ் ஒன்லி ஹை. ஸோ ஃப்ரம் ஹையர் டு லோயர். ஸோ ஹையர் டு லோயர் இப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள என்ட்ரி ஆன உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, த எலக்ட்ரான்ஸ் கெட் ட்ரிஃப்டட். ட்ரிஃப்டட் மீன்ஸ் because of this is positive charge, this is negative charge. So என்ன பண்ணும், both are attract each other. ஓகே, the electrons get drifted இங்கே வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? from this to this. ஓகே, அதாவது இந்த சைட்லேருந்து எப்படி போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப் எப்படி இருக்குது, பட் நம்மளோட கரண்ட் எப்படி என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் இஸ் கால் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் they are giving the drift velocity. Drift velocity. So before going to drift velocity, they are giving one note. Electric current is not only produced by batteries. Batteries மூலமா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நம்மளோட லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் மேக்ஸிமம் கரண்ட் நம்மளோட லைட்னிங் அப்போ நடக்குது. ஓகே, ஸோ அங்கே எங்கே மிஸ்டர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லைட் அண்ட் த எர்த். ஓகே, ரெண்டும் அங்கே ஹையர் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் டியூரிங் லைட்னிங். நம்மளோட இப்போ லைட்னிங் இப்போ நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, பட் லைட்னிங் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஃப்ரம் லைட்னிங் டு எர்த் அது வந்து ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அங்கே இருக்குது. ஸோ ஹையர் பொட்டன்ஷியலில் கரண்ட் அங்கே இருக்குது.
from lower one earth வந்து lower ஸோ அப்போ lower ஈஸியாக என்ன பண்ணோம் பாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ யார் இருந்தாலும் அது மரமா செடியா கொடியா மனுஷனா ஆடா மாடா எதுவும் பார்க்காது உடனே என்ன பண்ணிடும் டியூ டு ஹை வோல்டேஜ்னால அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க ஓகே அதான் அவங்க கொடுத்துருக்காங்க நேச்சுரலாகவே இது நடக்குது இதை கண்டுபிடிச்சவங்க வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் நம்மளோட லோயர் செக்ஷன் லோயர் கிளாஸஸில் 6th 7th அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் தேர் தட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ட்ரிஃப்ட் அதுலேயே இருக்குது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி drift velocity. What is mean by drift velocity? The free electrons get drifted. The free electrons get drifted towards the positive terminal. Already in conventional current we will discuss about free electrons. Okay, positive terminal move agudhu appadina. In our physics we use symbol V for velocity. D stands for drift velocity. Okay, so listen, same adhe diagram நம்ம consider பண்ண போறோம். It has free electrons. So நிறைய போடல நான் வேரியேஷனுக்காக ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ நான் வோல்டேஜ் சப்ளை கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட பிரின்சிபல் பிரகாரம் பாசிட்டிவ் என்ன பண்ணோம் போயிட்டு நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணும் ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரான் இந்த டியூ டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் ஃப்ரீயாக இங்கே அங்கேயும் ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகிட்டு இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட் ட்ரிஃப்டட் towards positive terminal. Okay, correct? So positive terminal நோக்கி என்ன பண்ணுது அது இழுக்கப்படுது the free electrons get drifted towards the positive terminal is called drift velocity. Okay, so Vd which is equal to a tau அப்படி நம்ம symbol நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, about drift velocity we will discuss our next class. Okay, that's all students, thank you.